ராமநாதபுரத்தில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் மறியல் செய்ய முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் நெல் மற்றும் மிளகாய் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே நெல்லுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் மற்றும் மிளகாய்க்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாயும் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் இறங்கிய விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட பேரணியாக சென்றனர். இதனால் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 20 நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பெய்த அதீத கனமழை மற்றும் பல்வேறு நோய் தாக்குதலால ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 14,500 ஹெக்டேர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் அடியோடு அழிந்துவிட்டது. மிளகாய்க்கு நிவாரணமாக ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 தரணும், 100% தேசிய வேளாண் காப்பீடு தொகை கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி உடனடியாக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஏக்கருக்கு 20,000, மிளகாய்க்கு ஏக்கருக்கு 25,000 தேசிய வேளாண் காப்பீடு தொகையில் 100% வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 3 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட ரயில் மறியல் போராட்டம் தொடர்கிறது.